என் சொத்து பூரா ரவி பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். என்னால அதுதான் செய்ய முடிஞ்சது. உங்க 2 பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சதே நீங்க நல்லபடியா வாழ்றதுக்கு தான். தகுதியும் தராதரம் தான் அவன் பேர்ல உள்ள வெறுப்புக்கு காரணம்னா நீ எதிர்பார்க்கிற அத்தனையும் நான் செய்ய தயாரா இருக்கேன். எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் கூட போய் குடும்பம் நடத்துமா? நீங்க சொத்தை எழுதி வச்சிட்டா மட்டும் அவர் செஞ்ச செயல் உண்மையாயிடுமா? ஒரு நல்ல வேலைக்காரனா இல்லையான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஒரு நல்ல புருஷனாங்கிறத முடிவு பண்ண வேண்டியவன் நான். இது ஏன் வாழ்க்கை, நான் முடிவு பண்ணிக்கிறேன். அப்பா, இத்தனை நாளும் வீதியில நின்னு தகராறு பண்ணுவேன். இன்னைக்கு வீட்டுக்கு வந்து என்ன அடிச்சு இழுத்துட்டு போறான்னா எனக்கும் அந்த ஆளுக்கு உறவு இருக்குன்ற ஒரே காரணம் தானே. அந்த உறவே வேண்டாம், எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க. இத பாருடி, இந்த கல்யாணம் நீயா விரும்பி ஏத்துக்கிட்ட ஒண்ணு, நாங்க நடத்தி வச்சது இல்ல. ஆமா, விருப்பப்பட்டேன், கட்டி வச்சுங்க. இப்ப விருப்பம் இல்லை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் டைவர்ஸ் வாங்கி கொடுக்க கூடாது? எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ற பொண்ணத்தாமா நான் பாத்திருக்கேன். அப்பா கிட்டயே டைவர்ஸ் கேக்குற முதல் பொண்ணு நீதாமா. உங்களால முடிஞ்சா டைவர்ஸ் வாங்கி கொடுங்க, இல்லனா வேற லாயரை வச்சு என்னால வாங்கிக்க முடியும். தாராளமா வாங்கிக்க. புருஷன் வீட்டுல சண்டை போட்டுட்டு வந்துட்டா பெத்தவங்க வச்சு காப்பாத்துவாங்கற தைரியத்துல தாண்டி ஒவ்வொரு பொண்ணும் பொட்டிய தூக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு வந்துடுறா. அந்த மாதிரி சராசரி அப்பா இல்லனா நீ தாராளமா வெளியில போலாம். தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்தப்போ வீட்டுல வாழ வெட்டிய ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்ல வைக்கப்பட்டுட்டு நான் ஒரு தீர்க்கறதையே மறைச்சு நீங்க இன்னைக்கு வெளியில போன்னு சொல்றது ஒண்ணு பெருசா தெரியல. பெத்த பொண்ணை விட அந்த மெக்கானிக் பெருசா போயிட்டால. இவ்வளவு கீர்த்தனமா நான் பார்த்தது. யார்கிட்ட பேசுறேன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பேசு. ஏன் புருஷனை பத்தி கேவலமா பேசு. நீ யாரடி? குழந்தை இல்லாத குறைக்காக அனாதை விடுதியில இருந்து எடுத்து வளர்த்தவ தாண்டி நீ. அதுக்கப்புறம் பிறந்தவங்க தான் இவங்க 2 பேரும். இவங்க மேல வச்ச பாசத்தை விட உன் மேல வச்சிருந்த பாசம் தாண்டி அதிகம். அவரை பார்த்தா கீழ்த்தரமானவன் பேசுன. ஆமா, நான் கீழ்த்தரமானவன் தான். மாப்பிள்ளைய பத்தி பேச உனக்கு எந்த விதமான யோகியதையும் கிடையாது. அவர் நினைச்சிருந்தாருன்னா இந்த கல்யாணத்தை அன்னைக்கே நிறுத்தி இருக்க முடியும். மாப்பிள்ள, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அதனாலதான் கூப்பிட சொன்னேன். என்ன நீங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லலாம். நீங்க நினைக்கிற மாதிரி பிரியா எங்க பொண்ணு இல்ல. ஃபாதர் பிரான்சிஸ் தான் அவளை கொண்டு வந்து எங்க கையில கொடுத்தாரு. இதுவரைக்கும் இந்த உண்மை அவளுக்கு தெரியாது. உங்க முதலாளி உங்களை பத்தின எல்லா விஷயமும் சொன்னப்புறம் தான் உங்ககிட்ட எதையுமே மறைக்க கூடாதுன்னு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். இனிமே அவளை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்ககிட்ட தான் இருக்கு. பிரியாவை நீங்க பெத்தீங்களா வளர்த்தீங்களாங்கிற பிரச்சனையே எனக்கு கிடையாது. ஏன்னா நான் நேசிக்கிறது அவளோட மனசுதான். இனிமே எந்த சூழ்நிலையிலும் அவதான் எனக்கு பொண்டாட்டி. அவ அனாதைங்கிற உண்மை என் மூலமா தெரியாது. ஆனா நீங்களும் அதை காப்பாத்தணும். உன்னை ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக உன்னை தொட்டு தாலி கட்டினவரையே நீ தூக்கி எறிஞ்சிட்ட. உன்னை தோள் மேல தூக்கி வளர்த்தவங்களையே நீ தூக்கி எறிஞ்சிட்ட. இந்த மாதிரி பொண்ணு இருக்கிறத விட வெளியில போறதே மேல். கட்டினவன் தான் ஏமாத்திட்டான்னு நினைச்ச. பெத்தவங்களும் ஏமாத்திட்டாங்க, வளர்த்த நீங்களும் ஏமாத்திட்டீங்க. இனிமே என் வாழ்க்கையை நானே முடிவு பண்ணிக்கிறேன். ஹலோ, அவ எங்க போனாலும் அவளை தீர்த்து கட்ட வேண்டியது உங்க பொறுப்பு. நீங்க இவ்வளவு பெரிய சாட்டிஸ்டா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் செஞ்ச தப்புக்கு அந்த பொண்ணை பழி வாங்க நினைச்சிட்டீங்களே. டேய், என்னடா புரிஞ்சுக்காம பேசுற? உன் லைஃபை விட எனக்கு எதுவும் முக்கியம்டா. அதனால அப்படி செஞ்சேன். நான் அவரை விரும்பினேன், இல்லன்னு சொல்ல. ஆனா ஒரு பொண்ணோட லைஃப் அழிச்சுதான் என் கழுத்துல தாலி ஏறணும்னா அந்த வாழ்க்கை எனக்கு தேவையே இல்ல. ஆஷா, நான் சொல்றத கேளுடா. அவன் யோகியனா இருந்தா நீ எப்ப அவனை விரும்பினியோ அப்பே உண்மை சொல்லிருக்கணும். இது வரைக்கும் மறைச்சிருக்கான்னா ஏதாவது மோட்டிவ் இல்லாம இருக்காது. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இனி உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல.
என்ன பண்ணணுங்கிறது எனக்கும் தெரியும். ஆஷா, நீங்க எதுவும் பேச வேண்டாம். போங்கடா. ஐயா நீங்க தான். நான் தான் கொலை பண்ண சொன்னேன். இப்ப நான் வேணாங்கிறேன். போங்கடா. இங்க வரும்போது 2 முடிவோட தான் வந்தேன். 1 என் வாழ்க்கை உங்க கூட ஆரம்பிக்கணும். 2 என் வாழ்க்கை எங்கேயும் முடிச்சுக்கணும். ஏமாற்றத்தை என்னைக்குமே என்னால தாங்கிக்க முடியாது. பிடிவாதம் பெருசு நினைச்சேன். தன்னால முடியலைங்கிறப்போ சாகிறதுன்னு முடிவெடுக்கிறது இந்த பொம்பளைங்களுக்கே சகஜம்தான். சொத்துக்கோ சுகத்துக்கோ ஆசைப்பட்டவரா இருந்தா அவர் என்னைக்கோ என்ன கல்யாணம் பண்ணிருக்கலாம். உங்களுக்காக எவ்வளவு தூரம் இறங்கி வர முடியுமோ அவ்வளவு தூரம் இறங்கி வந்துட்டாரு. நீங்க சாகிறதால மட்டும் இதுக்கு ஒரு முடிவு கட்டிட முடியாது. இப்பேற்பட்ட புருஷன் கிடைக்கலையேன்னு நான் வருத்தப்பட்டேன். அப்படி கிடைச்சோ அவர் கூட உங்களுக்கு வாழ தெரியலன்னா அது உங்களோட தப்பு. அப்புறம் உங்க இஷ்டம். உன் கண் கலங்கினா என் மனசு தாங்க மாட்டேங்குது. இவ்வளவு நாளா உனக்காக என் மனசு கலங்குறேன். அது மட்டும் ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? இது கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்ல வேண்டிய விஷயம். எங்க அம்மா ஒண்ணும் சாகல. இது ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். உன்னை கல்யாணம் பண்றதுக்காக நான் நடந்துகிட்ட முறைகள் வேணா தப்பா இருக்கலாம். ஆனா நான் உன் மேல வச்சிருக்க அஃபெக்ஷன் மட்டும் பொய் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் செஞ்ச ஒரே தப்பு உன் பேர்ல ஆசைப்பட்டது. அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை அம்மா? பிரியா 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 பிரியா. இனிமேல உன் பிடிவாதத்தை என்னால மாத்த முடியாது. உன் கூட சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாளா போராடி பார்த்தேன். என்னால முடியல. வாழும்போது நான் உங்ககிட்ட தோத்துட்டேன். ஆனா சாவுல நிச்சயம் ஜெயிச்சிருவேன். புரியல? உன் உயிர் போகும்போது என் உயிரும் கூடவே வரும். நாம செத்து போனதுக்கு அப்புறம் யாரோ புருஷன் முன்னாடி செத்து போயிட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்போவாது உனக்கு நான் புருஷங்கிற சொந்தம் என் ஆத்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்.